இங்க காரியம் பண்ணது செத்து போன உங்க ஒய்ஃப் ஜனனிக்கு தான். நான் உங்க ஜனனி இல்ல. என் பேரு துளசி. ஏய், என்ன பேசுற? சிவாவுக்கு அவன் ஒய்ஃப் யாருன்னு கூடவா தெரியாது? உங்க யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருக்கு. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல சிவாக்கு அடிபட்டு அவரோட ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. அவர் மலேசியா போனது, ஜனனிய காதலிச்சது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே அவருக்கு மறந்து போச்சு. சொல்லுங்க சிவா, நான் சொல்றது உண்மைதானே? இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜனனி, உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா? சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் என்னால மறைக்க முடியல. இந்த வீட்டுல யாரு என்ன தப்பா பேசினாலும் கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக கேட்கிற முதல் குரல் உங்களோட தான். ஆனா நான் யாரு? ஒரு பொய்க்காரி, ஒரு துரோகி. உங்க அன்புக்கு முன்னாடி நான் தோத்துட்டேமா? சிவா, சொல்லுங்க, உங்களுக்கு மெமரி லாஸ் ஆனது உண்மையா இல்லையா? சிவா, என்னடா இதெல்லாம்? அப்பா, எனக்கு மெமரி லாஸ் ஆனது உண்மைதான்ப்பா. அந்த துளசி இவன் ஜனனி இல்லைங்கிற விஷயம் சுத்தமா எனக்கு தெரியாதுப்பா. அதான் தொடாமலே வேலைக்கு வரைக்கும் போயிருக்கேன். நினைச்சேன்டி, நினைச்சேன். எனக்கு அப்பவே டவுட் தான். இவ்வளவுதானா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? நல்ல வேலை இப்பயாவது சொன்னீங்க. தாலி பெருக்கினதுக்கு அப்புறம் சொல்லிருந்தீனா மான கப்பல் ஏறி இருக்கும். அத்தை, யாருன்னே தெரியாத ஒருத்தியதான் இது வரைக்கும் மருமகளே மருமகளே மடியில தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தீங்க. ஏய், இத்தனை தப்பும் பண்ணிட்டு இங்க வந்து ஒட்டிக்கிட்டதும் இல்லாம எல்லாருக்கு எதிராவும் இத்தனை நாள் நடிச்சிருக்கியா? விசாலாட்சி, என்ன சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் மாமா, நான் நடிச்சது உண்மைதான். அம்மா ஒரு பாசத்தோட விளையாடிட்டேன்.
என்னோட தாலி பெருக்கி போடுறதுக்கு அம்மா ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை தடுக்க நினைச்சா அது யாரா இருந்தாலும் அவங்க எதிர்க்கவும் துணிஞ்சிட்டாங்க. முதல் தடவையா உங்களையும் எதிர்த்து பேசிட்டாங்க. இதெல்லாம் யாருக்காக? யார் இப்படிலாம் செய்வாங்க? எனக்காக தாங்க. ப்ளீஸ் அம்மா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா. பாருமா, ஐயோ அம்மா, அம்மா என்ன பாருமா.